Hi friends, welcome back to JJ Embroidery and Stitching. இன்னைக்கு நாம டெய்லரிங் கிளாஸஸ் ஃபார் பிகினர்ஸ்ல கிளாஸ் 2 பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல பேப்பர்ல பேசிக் ஸ்டிச்சிங் ஷேப்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போற ஷேப்ஸ் என்னென்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன், கர்வ், சர்க்கிள், ஸ்கொயர், கார்னர் ஸ்டிச்சிங், ஸ்கேலப் டிசைன்ஸ், திலகம் ஷேப்ஸ், இந்த மாதிரி ஷேப்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிஷினில் த்ரெட்டு போடாமல் எப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிஷினை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணணும். பிகினர்ஸ்க்கு ஸ்பீடை விட கண்ட்ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீடில் பார்க்காதீங்க, நீடில் போகிற அந்த லைனை பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மிஷினை ஸ்லோவாக ஸ்பீடாக ஓட்ட வேண்டாம், ஸ்லோவாக ஸ்டெடியாக ஸ்டிச் பண்ணுங்கள். லைனை விட்டு போகாமல் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபெக்ட் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஜிக்ஸாக் ஷேப் ஸ்டிச் பண்ணலாம். இது பிகினர்ஸ்க்கு மிஷின் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிஸ். லைனில் இருக்கிற கார்னருக்கு வந்த உடனே ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நீடில் பேப்பருக்குள்ளே இருக்கும்போது பேப்பரை கொஞ்சம் டேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் லைனை ஃபாலோ பண்ணுங்க. ஷார்ப் டேர்ன்ஸ் இருக்கிறதுனால அவசரப்படாமல் ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்லோவாக பண்ணாதான் நல்லா நம்மளுக்கு நீட்டாக வரும். பேப்பரை புல் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுங்க. மிஷின் தான் பேப்பரை மூவ் பண்ணும், நம்ம ஜஸ்ட் கைட் பண்ணினாவே போதும். லைனை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. கொஞ்சம் லைனை விட்டு போனாலும் பரவாயில்ல, டெய்லி ஸ்டிச் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஜிக்ஸாக் ப்ராக்டிஸ் பண்ணினா கார்னர்ஸ், அப்புறம் ப்ளவுஸ் நெக் டிசைன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அப்போது பேட்ச் ஒர்க் பண்ணும்போது, அப்புறம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கே கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் டெய்லி 5 to 10 minutes இந்த ஷேப்பை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம ஆங்கிள் நெக்லைன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது பாஸ் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ஷேப்பில் ஸ்ட்ரெயிட் லைனை கார்னரும் டேர்னும் இருக்கும். அதனால மிஷின் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ண இது ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். கார்னருக்கு வந்த உடனே ஸ்பீடை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க. நீடில் பேப்பருக்குள்ளே இருக்கும்போது பேப்பரை மட்டும் டர்ன் பண்ணுங்க. மிஷினை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ பிகினர்ஸ்க்கு கார்னர் டர்னிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். டெய்லியுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லைனை விட்டு கொஞ்சம் வெளியில் போகுதுன்னு கவலைப்படாதீங்க, ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து பர்ஃபெக்டாக வரும். பேப்பரை வந்து நீங்கள் கையில் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? புல் பண்ணாதீங்க. மிஷின் தான் வந்து நம்ம பேப்பரை வந்து மூவ் பண்ணணும். இந்த ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ளவுஸ் சைட் கார்னர்ஸ்க்கு, பாக்கெட் கார்னர்ஸ்க்கு, கஃப் ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி பிளேசஸில் ஸ்டிச் பண்ண கான்ஃபிடென்ஸை இது இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஷேப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்து பாஸ் ஷேப்பு. இந்த ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணால் கார்னர் டேர்னிங் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண முடியும். கார்னருக்கு வந்த உடனே வந்து நீங்கள் ஸ்பீடை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். நீடில் பேப்பருக்குள்ளே இருக்கும்போது ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணுங்க. பேப்பரை கரெக்ட் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணுங்க. அப்புறமா ஸ்டிச்சிங் கண்டினியூ பண்ணுங்க. பேப்பரை பிடிச்சி இழுக்காதீங்க, ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்க. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டெய்லியுமே இந்த ஷேப்பை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்கள் ஸ்டிச்சிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம இந்த ரவுண்ட் திலகம் ஷேப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
இந்த ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணினா கர்வ் ஸ்டிச்சிங்கும் ஸ்மூத் டேர்னிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஷேப்பை ஸ்டிச் பண்ணும்போது பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக அவசரப்படாமல் நம்ம ஸ்மூத்தாக ஸ்டிச் பண்ணுங்க. டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராகவே வரும் ஃபினிஷிங். இப்போ நம்ம ஸ்கேலப் ஷேப் ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஷேப் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கர்வ் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஒவ்வொரு கர்வுமே ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டிச் பண்ணுங்கள். பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி இந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பீடாக அதிகமாக வைக்காதீங்க. ஸ்லோவாக ஸ்டெடியாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக நீட்டாக வரும். இந்த ஷேப் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ளவுஸ் நெக் டிசைன்ஸ், டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சிங், அப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க்குக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக டெய்லியுமே நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக வரும். இதுவும் அதே ஸ்கேலப் டிசைன் தான், ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்கேலப் டிசைன். ஸோ இந்த ஷேப்பும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஸ்மூத்தாக அழகாக ஸ்டிச் பண்ணுங்கள். பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி லைன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப பொறுமையாக இதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணாமல் நல்லா ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம பிகினிங்லேருந்தே நீட் ஃபினிஷிங்கோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்ம நீட்டாகவே ஃபினிஷ் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபினிஷிங் சரியாக இல்லாமல் நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு கடைசி வரைக்குமே அந்த ஃபினிஷிங் வராது. அதனால இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணினா ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச்சிங்கும் 3 கார்னர் டேர்னிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒவ்வொரு கார்னருக்கும் வந்த உடனே ஸ்பீடை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். நீடில் பேப்பருக்குள்ளே இருக்கும்போது பேப்பரை டேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் ஃபாலோ பண்ணுங்கள். அவசரப்படாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் ஷேப் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணினா கார்னர் ஸ்டிச்சிங் நீட்டாக வரும். மிஷின் கண்ட்ரோலும் இம்ப்ரூவ் ஆகும். பிகினர்ஸ்க்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லூப் ஷேப் ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டினியூஸ் கர்வ் ஸ்டிச்சிங் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒவ்வொரு லூப்பும் ஸ்மூத்தாக ஸ்டிச் பண்ணுங்கள். பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக கைட் பண்ணி லைனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பீட் அதிகமாக வைக்காமல் ஒரே ஸ்பீடில் ஸ்டிச் பண்ணினா ரிசல்ட்டு நீட்டாக வரும். இந்த ப்ராக்டிஸ் மிஷின் கண்ட்ரோல், ஹேண்ட் கோஆர்டினேஷன், கர்வ் ஸ்டிச்சிங் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை டெய்லி 5 to 10 minutes நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன், கர்வ், ஸ்கொயர், ஜிக்ஸாக், ஆங்கிள், லூப், ஸ்பைரல், ட்ரையாங்கிள்னு பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த ஷேப்ஸை டெய்லி 10 to 15 minutes நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்கள் மிஷின் கண்ட்ரோல், ஹேண்ட் கோஆர்டினேஷன், ஸ்டிச்சிங் அக்யூரசி எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே பர்ஃபெக்டாக வரலன்னு கவலைப்படாதீங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பிகினர்ஸ் கண்டிப்பாக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் டெய்லரிங் டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.